வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்திருக்கு. இன்னைக்கான சிறப்பு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தகவல்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் என்று சொல்லலாம். நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அது நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, கெட்ட பலன்களாக இருந்தாலும் சரி, அது நவக்கிரகங்கள் பொறுத்து தான். ஸோ நவக்கிரகங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் உச்சம் பெறும், சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலு பெறும். ஸோ அது எப்படி பெறுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு நடந்துக்கணும். அந்த வகையில் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதம் 2 தினங்கள் ரொம்ப முக்கியமாக வரும். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இந்த 2 நாளுமே மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஸோ இந்த 2 நாளில் ஒரு நாள் சந்திரன் முழுசாக தெரிவார், ஒரு நாள் தெரிய மாட்டார். ஸோ தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி, தெரியாத நாள் அமாவாசை. இந்த நாளில் கிரகங்கள் உச்சமாக இருக்கும். அதனால் குறிப்பிட்ட சில நேரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதன்படி இன்னைக்கு ஜூலையுடைய 14ஆம் தேதி, தமிழ் மாதம் கரெக்டாக ஆணியுடைய 30ஆம் நாள், கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கியோட ஸ்பெஷல் என்னன்னா முழு நிலவு தெரியாது. இன்னைக்கு அப்படின்னா அமாவாசையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்னைக்கு ஆணியில் வரக்கூடிய செவ்வாய் சூரிய கிரக அமாவாசை. இன்னைக்கான அமாவாசையில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கு. அதுவும் கிரகங்களிடையே பெரிய மாற்றம் இருக்குது. அதெல்லாம் வைத்து தான் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றிலிருந்து என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். இன்னைக்கான கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கக்கூடிய அடிப்படையில் பித்ருக்களுடைய சாபம் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். கிரகங்கள் உங்களுக்கு வலுவிழுந்து இருந்தால் பித்ரு சாபம் வரும். கிரகங்கள் வலு இல்லாமல் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பித்ரு சாபம் நீங்கும். ஸோ பித்ரு சாபம் நீங்கிறது நீங்காமல் இருக்கிறது கிரகங்கள் பொறுத்து தான். கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பொறுத்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு ஒரு பக்கம் பலன்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பித்ரு சாபம் வராமல் இருக்க, பித்ருவோடைய அருள் கிடைக்க, ஜென்ம பாவம் நீங்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பாவம் நீங்குமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. ஆனி மாத அமாவாசையில் நீங்கள் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றி காண போகிறீங்க என்று குறிப்பிடப்படுது. அதாவது புதுசாக எது ட்ரை பண்ணாலும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, அதனால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றிங்கிறது ஈஸியாக வருமா. அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு புதிய முயற்சிகளை செய்திடுங்க. இதுதான் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயமே. மகர ராசி நேயர்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பிரபவ வருடம் ஆனி மாத அமாவாசையான இன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனிய சகாலிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் இன்னைக்கு அமாவாசை கடைசியில் அவர் வக்ரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இன்னிலிருந்து உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பகைவர்களே உங்களை விட்டு விலகுவாங்க. அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி பகைவர்களை உங்களை விட்டு விலக வைங்க. புதிய முயற்சிகள் எது வேணாலும் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். வெற்றிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய முயற்சிகள் வெற்றி காண போகிறீர்கள் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்களோ அது நடைபெறும்.
அதுவும் பொருளாதார நிலை திருப்தி தரும். ஸோ பொருளாதார நிலை திருப்தி தர்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இனி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் இந்த டைம் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமாங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய் ரிஷபராசிக்கு இன்னைக்கு வராரு. இதனால் என்ன அதிர்ஷ்ட பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனி அமாவாசையான இன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு இப்போ வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும் என்று சொல்லலாம். நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரக்கூடிய வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, இதுலேயும் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லது. அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வமானது கூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அவங்களுடைய திருமணம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலை கிடைப்பது சம்பந்தமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பயன் தரும். அதனால் இதில் எந்த முயற்சி வேணாலும் செய்யலாம். செவ்வாய் ரிஷபராசிக்கு வர்றதை தொட்டு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரக பயிற்சினால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி அமாவாசையான இன்னைக்கு சிம்ம ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்துக்கு வருவது அவ்வளவா நல்லதல்ல. பிள்ளைகளாலோ பெற்றோராலோ மனக்கசப்பு தரக்கூடிய சில தாள்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. இல்லைனா விரயங்கள் அதிகரிக்கோ, குடும்பத்தில் அமைதி குறையோ, கூட்டாளிகளுடைய போக்க உங்கள் மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. இந்த டைம் இந்த கிரக மாற்றத்தினால இனி அமாவாசையில் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது பர்டிகுலராக நல்லது. ஸோ இந்த கிரக பயிற்சி அவ்வளவா உங்களுக்கு சாதகமில்லை என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து ஃபைனலாக இன்றைக்கி சனி பக்ரம் வேற ஆரம்பமாகுது. ஆனி அமாவாசையான இன்னைக்கு தான் மீன ராசியில் சனி பக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். அவர் பக்ரம் பெறுவது அவ்வளவா இந்த அமாவாசையில் நல்லதல்ல. அனைத்து செயல்பாடுகள்லையும் கட்டுப்பாடுகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். மெயினாக ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை உங்களுக்கு கூடும். உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாகப்பிரிவினை இழுப்பறி நிலையில் இருக்கும். பகை உணர்வு மிக்கவர்கள் பக்கத்தில் இருப்பாங்க. பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி வக்கரத்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. அவ்வளவுதாங்க. உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு இம்பார்ட்டண்டான தகவலோடு மீண்டும் ஒரு புதிய நியூஸில் உங்களை பார்க்குறேன்.